Hi, welcome to Keru Food Basket channel. இன்னைக்கு வீடியோல மொறுமொறுன்னு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போறோம். கீரைவடை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யலாம்ன்றது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும். ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம வீடியோ போடும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 250 கிராம் கடலைப்பருப்பு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கணும். ஒரு கட்டு போல் கீரை, அது எந்த வகையாக இருந்தாலும் ஓகே. இது வந்து பொடியாக நறுக்கி எடுத்துக்கணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணது. இது கூடவே கொஞ்சம் போல் இஞ்சி, பச்சை மிளகா 2, கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். ரொம்ப ஃபைனாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் போல் இந்த மாதிரி இருக்கணும், ரவை ரவையாக இருக்கணும். தண்ணி சேர்க்கக்கூடாது. வெறும் பல்ஸ் மோடில் அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கட்டியான பதத்துக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சியோட இப்போ கொஞ்சம் போல் பூண்டையும் சேர்த்துருக்கேன். இதில் பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரை, இன்றைக்கி நான் வந்து சிறுகீரை எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எது அவைலபிளாக இருக்கோ அந்த கீரை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடணும் இந்த அளவுக்கு. இப்போ வந்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்க்கணும். ஒன்றரை ஸ்பூன் சால்ட்டு. இது கூடவே பெருஞ்சீரகம், சோம்பு, என்னுடைய ரெசிபியில் சோம்பு ஃப்ளேவர் பிடிக்கும்னு சோம்பு சேர்த்துப்பேன். இதில் நம்ம வந்து கீரை கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கிறதுனால நம்ம சோம்பு சேர்த்தோன்னா ஜீரணமாகறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பால் வந்து உருண்டையாக வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா எண்ணெயில் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு போயிடும். ஓகே, இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் போல் ஒரு மாவு எடுத்து போட்டோன்னா மேலே வந்துடணும். அப்போ தான் எண்ணெய் வந்து கரெக்டான அளவில் இருக்குது. இப்போது இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து நம்மளுடைய உள்ளங்கையில் வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போல் உங்களுக்கு நல்லா பெருசாக வேணும் அப்படின்னா ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற பால் கவர், ஆயில் கவர்லாம் இருக்கும், அதை வச்சு அது மேலே நீங்கள் திரட்டி நல்லா பெரிய பெரிய சைஸ்லையும் நம்ம வந்து வடை செய்யலாம். இப்போது இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ரவுண்ட் ரவுண்டாக போட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு சைடு நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம். நம்ம வந்து வடையை தட்டி போட்டதுக்கப்புறமா உடனே நம்ம திருப்பக்கூடாது, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போடுங்க. இப்போ நல்லா 2 சைடுமே பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆயில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது இருக்கட்டும். இப்போது எல்லாமே வந்து எண்ணெயில் நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அது மேலே நீங்கள் ஆயிலெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போது நல்லா சுட சுட கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதோட வந்து தேங்காய் சட்னி, கார சட்னி ரொம்ப நல்லா வந்து ஆப்டான ஒரு சைட் டிஷ். இதோடு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ஈவினிங்க்கு இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பாஸ்கெட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பை பாய்.